நண்பர்களே, வல்லினம் ஒவ்வொரு ஆண்டும் கலை இலக்கிய பண்பாட்டு வளர்ச்சிக்காக பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. இதை 18 ஆண்டுகளாக இடைவிடாமல் செய்தும் வருகிறது. அதன் விளைவாக இன்று மலேசியாவில் இயங்கும் மலாய் சீன எழுத்தாளர்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு அமைப்பாகவும் வல்லினம் திகழ்கிறது. கடந்த ஆண்டு 5000 ரிங்கெட் மதிக்கத்தக்க வல்லினம் விருதை வழங்கி மூத்த ஆளுமையை கௌரவித்த வல்லினம்தான் இன்று இளம் படைப்பாளிகளை முன்னிறுத்தும் முயற்சியிலும் இறங்கியுள்ளது. நண்பர்களே, வல்லினம் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது இலக்கிய சூழலில் புதிதல்ல என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இதுவரை நடத்திய இலக்கிய போட்டிகள் வாயிலாக பல இளம் எழுத்தாளர்களை வல்லினம் கண்டடைந்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட இளம் எழுத்தாளர்களின் முதல் நூலை பதிப்பித்து அவர்களை உலக தமிழ் இலக்கிய சூழலுக்கு அறிமுகம் செய்துள்ளது. ஈராண்டுக்கு ஒருமுறை 2000 ரிங்கெட் மதிப்பு கொண்ட இளம் எழுத்தாளர் விருதை வழங்கி புதிய எழுத்தாளர்களை ஊக்குவித்தும் வருகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் வேறானது. 5 மாதங்களுக்கு முன்பு வல்லினம் செயற்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த செயற்குழுவின் ஒவ்வொரு படைப்பாளியும் ஒரு செயற்திட்டத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும். அந்த இளம் படைப்பாளிகளின் முயற்சிகளுக்கு முழுமையான பொருளாதார துணையை வல்லினம் அமைப்பே வழங்கும் என திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அக்குழுவில் அங்கம் வகிக்கும் 10 பேரும் ஒவ்வொரு பணிகளை செய்து முடிப்பதாக உறுதியெடுத்தனர். அதன் ஒரு பகுதியினரின் பணிகளின் விளைச்சலை தான் இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த குழுவில் அங்கம் வகிக்கும் முனைவர் கி இளம்பூரணன் அவர்கள் இலக்கிய ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட வேண்டிய இலக்கிய பட்டறை குறித்த திட்டத்தை முன்வைத்தார். அந்த திட்டம் நேற்றும் இன்றும் நடைபெற்று நிறைவாக முடிந்தது. மலேசியா முழுவதும் இடைநிலை பள்ளிகளில் இலக்கியம் போதிக்கும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக இக்குழுவில் உள்ள இருவரின் முயற்சிகள் இன்று அறிமுகம் காண்கின்றன. புதிய எழுத்தாளர்களை கவனப்படுத்துவதோடு அவர்களின் செயல்பாடுகளை ஊக்குவித்து அதற்கான களம் அமைத்து கொடுப்பதை இவ்விழா மைய நோக்கமாக கொண்டுள்ளது. அது எப்படிப்பட்ட முயற்சி, ஏன் அந்த முயற்சி அவசியம் என விளக்க இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் அரவிந்த் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இளைஞர்களின் மேல் அக்கறை கொண்டு இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி முதலில் குறிப்பிட விரும்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் நன்றி. சரி, முதல்ல இந்த நிகழ்ச்சியினுடைய அறிவிப்பு தொடங்கிய நாளிலிருந்தே நம்ம வல்லினத்தில் என்ன அறிவிச்சுட்டு இருந்தோம்னா, இது இளம் படைப்பாளிகளை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி, இளம் படைப்பாளிகளுடைய முன்னெடுப்பில் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிப்புகள் செய்துட்டு வந்தோம். அப்போ அப்படி செய்துட்டு வரப்போ ஒரு கேள்வி ஒன்று, முதன்மையான ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. அந்த கேள்வி என்னன்னா, வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தனிநபர்களும் இந்த மாதிரி இளைஞர்களை முன்னெடுப்பதாக அல்லது இளைஞர்களுடைய திறமையை வளர்ப்பதாக கூறி நிறைய நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு தான் இருக்காங்க. அப்போ அதுலேருந்து இது எங்கே வேறுபடுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு தெளிவை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத விளக்குவது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்வது என்பது இளைஞர்களுடைய திறமையை வளர்க்குறதுக்கோ வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் இல்லை. ஏற்கனவே திறமை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தமிழ் சூழலுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பாற்றணும்னு நினைக்கிற இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமை வெளிப்படுவதற்கான ஒரு பாதையை இலகுவாக்குற ஒரு பணியை தான் நம்ம இங்கே செய்திருக்கோம். அந்த வகையில் 3 இளம் படைப்பாளிகளுடைய பணிகள் இன்றைக்கி நம்ம இங்கே மேடையில் முன்னிறுத்தப் போகின்றோம். முதலாவதாக மலேசிய சிறுகதைகளினுடைய தொகுப்பாக ஒரு இணையதளம் வெளியீடு காணவிருக்கின்றது. அந்த இணையதளத்தை பற்றி சொல்கின்ற போது இன்னொன்று இங்கே குறிப்பிட விரும்பணும். எழுத்தாளர் ஜெயமோகனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து லிவிங் தமிழ் ஃபெஸ்டிவல், வாழும் தமிழ் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நியூயார்க்கில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் எழுத்தாளர்களில் கலந்துட்டு இருந்தாங்க. அதில் மலேசியாவை பிரதிநிதித்து நானும் எழுத்தாளர் நவீன் அவர்களும் கலந்தோம். இப்போ நவீன் தன்னுடைய அமர்வில் ஒரு செய்தியை குறிப்பிட்டார். அது அந்த அமர்வில் மிகப்பெரிய ஒரு உணர்வெளிச்சி ஏற்படுத்தியது. எனக்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த பலருக்கும் ஒரு உணர்வெளிச்சி ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இருந்தது. அது என்னென்னா, 1960களில் மலேசியாவில் முதன்முறையாக தமிழில் இருக்கக்கூடிய சிறுகதையில் மலாய்களுக்கு மொழிபெயர்க்கிற ஒரு முயற்சி ராமச்சந்திர ஐயர் அப்படின்ற
ஒருத்தர் வந்து முன்னெடுத்து செய்கிறாரு. ஆனால் அரசு பணியில் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய அடையாளத்தை வந்து முழுமையாக வெளிப்படுத்தாமல் அந்த பணியை செய்து முடிக்கிறார். ஒரு காலம் முழுக்க நீடிக்க போகிற ஒரு பெரும் பணியை தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தாமல் ஒருத்தர் செய்து முடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப அது ஒரு பெரிய ஒரு பரவசத்தை தருது. அப்படி ஒரு பெரும் பணியை வந்து தன்னுடைய பேர் இல்லாமல் ஒருத்தர் செய்திருக்காரு. எந்த நம்பிக்கையில் செஞ்சிருப்பார்னா, அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை படைப்பாளிகள் வாசகர்கள் வந்து அவரை நினைவு கூறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரி மலேசிய தமிழ் சூழலில் வந்து அடையாளப்படுத்தப்படாத அல்லது அதிகம் கவனப்படுத்தப்படாத இலக்கிய வாசகர்களை கூட தவறவிட்ட பல எழுத்தாளர்கள், சிறுகதைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல தேடி தொகுத்து ஒரு பட்டியலை வந்து நம்ம தமிழ் சூழலுக்கு முன்வைக்கணும். இதெல்லாம் மலேசியாவிலேருந்து நாங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு பட்டியல், சிறுகதைகள் பட்டியல் முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை, ஒரு எண்ணத்தை வந்து முதலில் வெளிப்படுத்தியவர் இளம் எழுத்தாளர் பரிமிதா அவர்கள். அவருடைய முயற்சி வந்து பலருடைய உழைப்பின் மூலமாக, பல இளைஞர்களுடைய உழைப்பின் மூலமாக இன்று சாத்தியப்பட்டிருக்கு. அது நம்ம முன்வைக்க போகிற முதல் முயற்சி. அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறுகதைகளை தொகுத்து ஒரு தளமாக நம்ம வெளியிட போகிறோம். இரண்டாவதாக எழுத்தாளர் கோகிலவாணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கட்டுரைகள், கலை சார்ந்த கட்டுரைகள், நடனம், ஓவியம், பாடல், இதெல்லாம் சேர்ந்த கலை சார்ந்த கட்டுரைகள் வந்து தொடர்ந்து வழிநடத்தில் வெளிவந்துகிட்டே இருந்தது. அது வர்றப்பே நான் ரொம்ப ஆர்வத்தோடையும் சுவாரஸ்யத்தோடு அது வாசிச்சுட்டு இருந்தேன். அது ஏன் ரொம்ப முக்கியம்னா, கலை பற்றின கோட்பாடோ அல்லது தகவல் சொல்லக்கூடிய கட்டுரைகள் அதோட இடம் வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாயிருச்சு. அது நம்ம ஒரு ChatGPTலேயே நம்ம அது தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்ட்டோட கான்செப்ட் என்னன்றது அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த கட்டுரைகள்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, அதையும் தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் வாயிலாக ஒரு கலைஞன் எப்படி உருவாகிறான் அப்படின்னு தனித்துவமான ஒரு பாயிண்ட் எடுத்து பேசக்கூடிய கட்டுரைகள் அவருடைய கட்டுரைகள். அது வந்து அப்சரா என்ற பேரில் தொகுக்கப்பட்டு இன்றைக்கி வெளியிடப்படுகின்றது. அப்போ இரண்டாவதாக நம்ம முன்வைக்கக்கூடிய எழுத்தாளர் கோகிலவாணி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய புத்தகம் வந்து மலேசிய தமிழ் சூழலும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகமாக இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவது முயற்சி என்னென்னா, மலேசியாவில் வந்துட்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக காமன் ரதி திருவிழா நடைபெற்று வருகிறது. காமன் ரதி வந்து புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு புராணத்தில் வரக்கூடிய ஒரு கதை. அது வந்து இங்கே வந்து ஒரு கூத்தா வந்து 100 ஆண்டு காலமாக நம்ம வந்து அரங்கேற்றிட்டே வரோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 3 இடத்துல நிகழ்த்தப்பட்டு இப்போ கடைசியாக அம்பார்த்தனாங் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு முயற்சினால், அவங்களுடைய தொடர் முயற்சியால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அது வந்து பண்பாடு மேலே அக்கறை கொண்ட ஆய்வாளர்களுக்கும் சரி, நம்ம மாதிரி அறிவு சூழலை கவனித்து வரவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதில் ஆய்வு செய்து நம்ம பெறத்துக்கு நிறையா இருக்குது. ஆனால் அது இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும் அப்படின்றது தெரியல. அதை வந்து ஆய்வு செய்து ஒரு ஆவணப்படுத்துகின்ற ஒரு பெரிய முயற்சியை வந்து இளம் கவிஞர் கௌசில்யா செய்து முடிச்சிருக்காங்க. இப்படி வந்து 3 இளம் படைப்பாளிகளுடைய 3 முக்கியமான படைப்புகள் வந்து இன்றைக்கி நம்ம முன்னிலைப்படுத்த இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய இளைஞர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்ட ஆளுமைகள் இருக்காங்க. ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இளைஞர்களுக்கு எப்படி வந்து உதவி செய்கிறது, இளைஞர்களுடைய திறமையை வளர்ப்பதா ஒரு தனி மனிதர்களுடைய பணி அல்லது சமூகத்தினுடைய பணி அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு துறையில் ஆர்வத்தோடும் ஒரு நுண்ணுணர்வோடும் ஒரு செயல்படணும் அப்படின்னு தீவிரத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான பாதையை வந்து இலகுப்படுத்துறது தான் வந்து அவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களுடைய பணியாக இருக்க முடியும். அந்த பணியை தான் இன்றைக்கி வல்லினம் செய்திருக்காங்க. அந்த பணியை வந்து நீங்களும் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.